Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் அத வந்து பாத்தீங்கன்னா நான் டைரக்ட்டா ஆரஞ்சு ஃப்ரூட்ல இருந்தோ இல்லடா நான் வந்து ஆரஞ்சை பாத்தீங்கன்னா நல்லாவே நான் ஜூஸா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த இதுவுமே கலக்காம அப்படியே என் ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைச்சிச்சு ஆல்சோ இது அப்ளை பண்ணா என்னென்ன ஆகும்ங்கறத அந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு கண்டிப்பா நீங்க உங்ககிட்ட ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படினா நீங்க கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஃபேஸ்ல வந்து டைரக்ட்டா அப்ளை பண்ணி நீங்க நல்ல ரிசல்ட் வந்து நீங்க வந்து பாருங்க. ஈவன் நீங்க டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் இருக்குது அப்படினா நீங்க வந்து வீக்லி twice or thrice நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து வீக்லி 3 to 4 times நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது எனக்கு, நல்ல ஸ்கின்னை வந்து லைட்டன்ஸ் பண்ணுது எனக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. என் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, என்னோட போர்ஸ் அன்க்ளாக் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஆக்னி, பிரேக் அவுட், பிம்பிள் இருந்தால் இதெல்லாம் இருந்தாமல் கூட எனக்கு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீல் ஒன்று எடுத்துக்கிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்டோட அதாவது ஒரு ஆரஞ்சு சொலையை வந்து நீங்கள் எடுத்துக்கிறங்க. இங்கே டேரெக்டாக ஜூஸ் எடுத்து கூட நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயோ காட்டன் பால்ஸ்லேயோ வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நான் என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes என்னோடய ஃபேஸில் நான் அப்படியே விட்டுட்டு நான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கு வந்துட்டு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா சப்பிளாக்கும், எனக்கு ஃபேமராக இருக்கும். அட் த சேம் டைம் என்னோட போர்ஸையும் நல்லா டைட்டன் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். என்னோட ஃபேஸை வந்து நான் ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணலாம். நான் டேரெக்டாகவே என் ஸ்கின்னை வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு நான் அப்படியே வந்துட்டு நல்லாவே என் ஸ்கின்னில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஜென்டிலாக ரப் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இந்த ப்ராப்ளம் வரதை கூட உங்களுக்கு வந்து தடுக்குது இந்த ஆரஞ்சு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது. நான் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டும் அப்பப்போ நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு இதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதனால் நல்ல பெனிஃபிட்ஸாக எனக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு நல்ல ஒரு ப்ராப்ளம் ஃப்ரீ ஹெல்த்தி அண்ட் க்ளோயிங் ஸ்கின் எனக்கு வந்து கிடைக்கும். இதில் சிட்ரிக் ஆசிட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் சி இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு கொலாஜனை பூஸ்ட் பண்ணுது. நல்ல ஒரு ஸ்கின் சர்ஃபேஸ்க்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குது. உங்கள் ஸ்கின் டோன் அண்ட் டெக்ஸ்சர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. நல்ல ஒரு க்ளோ உங்களுக்கு ஆட் பண்ணுது. நீங்கள் இன்டேக்காகவும் எடுத்துக்கிறங்க வைட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ். நீங்கள் வந்துட்டு அவுட்டேக்காகவும் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குது. உங்கள் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனாக இருந்தால் நல்லாவே லைட்டன்ஸ் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இதோட எதையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஐ மீன் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் பவுடர், ஆரஞ்சு பீல் பவுடர், ரோஸ் பவுடர், பெட்டல் பவுடர் இந்த மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஜூஸையும் நீங்கள் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கின்னில் வந்துட்டு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கொடுக்குது. இருக்கக்கூடிய பல்ப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணும். இந்த சிட்ரிக் ஆசிடும் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி உங்களுக்கு நல்லா எனர்ஜைஸ் பண்ணும். ஸோ உங்கள் டல் அண்ட் டயர்ட் ஸ்கின் இருந்தால் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு. ஸோ ஆரஞ்சு இஸ் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஃப்ரூட் வித் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு டெய்லி நீங்கள் இன்டேக்காகவும் ஆரஞ்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், அவுட்டேக்காகவும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்ச நாளாக இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றேன். அப்போ ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற டைமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு பிறகு கொஞ்சம் நாள் விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் நல்லா ஈஸியாக எங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்கிறனால இந்த வின்டர் சீசனுக்கு நான் நல்லா வந்து இதை பயன்படுத்திக்கிறேன் எனக்கு கிடைக்கிறப்ப. ஸோ நல்லாவே எனக்கு காம்ப்ளெக்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ஆரஞ்சு ஜூஸில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சம் பீப்புளுக்கு டெய்லிலாம் வந்து ஒத்துக்கிறோம். நான் இப்போ காலேஜ் படிக்கும்போது டெய்லிலாம் வந்து யூஸ் பண்ணுவேன். என் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இந்த போர்ஸ், இந்த பிரேக் அவுட்ஸ் இதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளத்தையும் எனக்கு நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் இந்த சிட்ரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இந்த பாக்டீரியா, ஜெர்ம்ஸ், இந்த ஆக்னி, பிம்பிள் காசிங் பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் நல்லாவே கீல் பண்ணுது. அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னோட ஆயிலை உங்கள் ஸ்கின்னோட ஆயில் லெவலில் பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் பண்ணி வைக்குது. உங்கள் ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் நல்லா பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது. உங்களுக்கு உங்கள் ஸ்கின் இருக்கக்கூடிய இந்த சிபம் செக்ரீஷன், ஆயில் செக்ரீஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நல்லாவே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா யூத்ஃபுல் டோன் அண்ட் டெக்ஸ்சருக்கு உங்களுக்கு கொண்டு வரும். நல்ல ஒரு அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்கின்னில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான ஆக்னி பிம்பிள்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்கின்னில் டேமேஜ் ஸ்கின் இருக்குது, ப்ரோக்கன் ஸ்கின் இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட யூஸ் பண்ண வேணாம். அது போக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் யார் வேணாலும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு ஃப்ரூட், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஃப்ரூட், அதனால் நேச்சுரல்ங்கிறதுனால ஸ்கின்னை வந்து உங்களுக்கு வந்து ட்ரை அவுட் பண்ணாது. நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஆரஞ்சு ஜூஸ்லாம் டேரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்லா 5 minutes நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வச்சுக்கிற மாட்டேன். நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு எதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் 15 to 20 minutes நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க. நார்மலாக வந்துட்டு நீங்கள் இப்போ ஆரஞ்சு ஜூஸை நீங்கள் ஹனியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா 15 to 20 minutes நீங்கள் வந்து வைக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு எந்த ஒரு வாட்டரும் மிக்ஸ் பண்ணாதனால நான் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால நான் ஃபேஸில் அப்படியே வந்து வச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes அப்படியே வச்சுட்டு நான் போய் வாஷ் பண்ணிடுவேன். நல்ல அமேசிங்கான ரிசல்ட் எனக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இதோட ஸ்மெல், எனக்கு இந்த சிட்ரஸி டேங்கி ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த சம்மர் மான்சூனில் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் விண்டரில் கூட ஆரஞ்சு தான் சாப்பிடுவேன். ஒரு சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும், பட் எனக்குலாம் அது வராது. பிகாஸ் அதுக்கு தக்க நான் வந்து ப்ரிகாஷன் நான் வந்துட்டு பண்ணிக்கிறேன், அந்த டைமுக்கு சாப்பிட்டுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து இதாகும். டெய்லி அட்லீஸ்ட் இந்த மாதிரி வைட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது. மேக் ஷூர் உங்கள் நெக்குக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் நல்லா ரிமூவ் பண்ணுது, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஸ்கின் உங்களுக்கு வந்து கொடுக்குது, உங்கள் ஸ்கின் டோனர் டெக்ஸ்சரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, உங்கள் கொலாஜனை பூஸ்ட் பண்ணுது, உங்கள் ஸ்கின்னை நல்லா ஃபர்மர் ஆகுது. ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு இதாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கிளியர் அண்ட் பிரைட் காம்ப்ளெக்ஷன் உங்களுக்கு வந்து வரும் ரெகுலர் யூஸில். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸ் நம்ம ஏர் ட்ரை பண்ண விடலாம். நேச்சுரலாக ஏர் ட்ரை பண்ண விட்டுட்டு அப்படியே நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 5 மினிட்ஸ் வந்து வச்சுட்டு அப்படியே நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துங்க. பாருங்கள் எவ்வளோ என்னோடய ஸ்கின் வந்து பிரைட்டாக க்ளோயிங் எனக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டல்னஸ், டேன் இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. நல்ல ஒரு க்ளோயிங் அண்ட் பிரைட்டர் ஸ்கின் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட நல்லா ஸ்லோவாக உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு வரும். டார்க் ஸ்பாட்லாம் லைட்டன் பண்ணும். உங்களுக்கு ஆக்னி அப்புறம் அந்த பிம்பிள் மார்க்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட நல்லாவே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். பட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நைட் டைம் நீங்கள் வந்து பண்ணிக்கிறங்க. நீங்கள் நைட் டைம் வந்து ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ என்னோடய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில், சீபம் இதெல்லாம் நல்லாவே எடுத்துரும். பட் கொஞ்சம் ஸ்கின்னை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணும். நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம மாய்ஸ்சரைசரை நைட் டைம் நம்ம போட்டு தான் செய்வோம். நீங்கள் இதுக்கு அப்புறம் டோனர் கூட போட்டுக்கலாம், போட்டு மாய்ஸ்சரைசர் கூட போட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆக்வாலஜிக்கான க்ளோ ப்ளஸ் ஆக்டிவேட்டட் ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுலேயுமே வைட்டமின் சி பப்பாயா இருக்குது. நல்ல ஒரு ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது, அட் த சேம் டைம் பிரைட்டன்ஸும் பண்ணுது. நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்கின்னை வந்து டீப்பாக ஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெனிஃபிட் இருக்குது. மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, நல்லா ஸ்ட்ரென்தன்ஸ் பண்ணுது, சூட்ஸ் பண்ணுது ஸ்கின்னை. இரிட்டேட்டட் ஸ்கின் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக் வாட்டர் லாக் டெக்னாலஜியோட வருது. என்னோட சேனல் ரிவ்யூ போட்டுருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயுமே வைட்டமின் சி இருக்கிறனால எனக்கு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அது வைட்டமின் சி, இதுவும் வைட்டமின் சி, இதனால் எனக்கு நல்ல ஒரு க்ளோயிங் அண்ட் ஹெல்த்தி ஸ்கின் எனக்கு வந்து கிடைக்கும். ரெகுலர் யூஸில் நான் பண்ணிட்டு வரும்போது என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் லைட்டன் ஆகும், என்னோட ஸ்கின் டோனர் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும், என் ஸ்கின் வந்துட்டு ஃபேர் ஆகும். நல்ல ஒரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட், நல்ல ஒரு டாக்ஸின் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேக் ஷூர் நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணும்போது ஹேர் பேண்ட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸ்கின்னில் வந்துட்டு அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு ஹேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்துட்டு எல்லா ஏஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள், பிரேக் அவுட் இந்த மாதிரி ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேமேஜ் ப்ரோக்கன் ஸ்கின் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஆக்டிவ் பிம்பிள்ஸ், ஆக்னி நிறைய இருக்கிறவங்க அதுவுமே பார்த்து நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. எனக்கு லைட்டாக ஒரு டிங்லிங் இருந்துச்சு, மற்றபடி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில பேருக்கு டிங்லிங் ஆகுனா ஒர்க் ஆகும், ஒரு சில பேருக்கு டிங்லிங் ஆகுனா ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒத்துக்கிறாது. மோஸ்ட்லி டிங்லிங் ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சம் பீப்புளுக்கு அது வந்துட்டு டார்க்கன் பண்ணும், அதுவுமே இருக்குது. அது செக் பண்ணி பார்த்துக்கிறீங்க, பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறோங்க. இந்த சைடில் இல்லைனா நெக்கில் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட்லி நேச்சுரல்னால எல்லாருக்குமே ஒத்துக்கிறதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு 2 வீக்ஸில் 1 மந்தில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் சரி. உங்களுக்கு ரொம்ப ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குது, ஸ்கின் ரொம்ப ட்ரை அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வீக்லி 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் வீக்லி 3 to 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப என்னோட ஸ்கின் வந்துட்டு டல்லாக இருக்குது இந்த மாதிரி டைமில் போகுது அப்படின்னா வீக்லி 4 to 5 டைம்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இடையில ஒரு நாள் 2 நாள் வந்து கேப் விட்டுக்குவேன். மற்றபடி டெய்லி நீங்கள் நைட் டைம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பட் 1 டைம் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஒத்துக்கிச்சுன்னா நீங்கள் 2 டைமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் 1 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக அந்த ஆரஞ்சு ஜூஸோட பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற இதில் மிக்ஸ் பண்ண கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ராவாக யூஸ் பண்ணும்போது பல பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய் காய்ஸ்.